தமிழ்நாட்டில் தமிழக அரசாங்கத்திற்கு வருவாயை ஈட்டக்கூடிய வருவாய்த்துறையிலிருந்து பத்திரப்பதிவிலிருந்து போக்குவரத்திலிருந்து பல துறைகள் இருந்தாலும் கூட எல்லோருடைய ஒட்டுமொத்த கவனமும் ஒரு அரசியல் மாற்றமாகட்டும் அல்லது தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை, எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, அந்த பிரச்சனைக்கு முழு முதற் காரணம் டாஸ்மார்க் அப்படின்ற ஒரு பார்வை இன்னைக்கு வந்துருச்சு. அந்த மது கடைகளை திறக்கிறாங்க, மூடுறாங்க, தனியாருக்கு விடுறாங்க. அதையும் தாண்டி இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு டாக் என்பது தமிழ்நாட்டில் பரபரப்பா இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. மதுபான கடைகள் தனியாருக்கு அப்படின்ற ஒரு பரபரப்பான செய்தி இன்னைக்கு எல்லா தளங்களிலும் ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு அது மதுவிலக்கே இல்லாத தமிழ்நாடாக கூட இருந்திருக்கு கடந்த காலங்களில். இன்னைக்கு ஏன் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது என்பதையும் கூட நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சப்ஜெக்ட் தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க பதிவுக்குள்ள போகலாம். வெல்கம் டு வர்மா ஸ்டுடியோ. நான் உங்கள் தோழர் எஸ் தமிழ்ச்செல்வி. ஆன்லைன்ல மதுபானத்தை முன்பதிவு செஞ்சு கடையில பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில புதிய இணையதளத்தை தமிழ்நாடு வாணிப கழகம் அறிமுகப்படுத்த போறாங்க. இதன் மூலமாக வாடிக்கையாளர்கள் மதுபானங்களை ஆன்லைன்ல முன்பதிவு செஞ்சு தாங்கள் விரும்பக்கூடிய டாஸ்மாக் கடையில நேரடியாக போய் பெற்றுக்கலாம். இந்த புதிய சேவை மூலமாக மாநிலம் முழுசுமாக உள்ள டாஸ்மாக் கடைகளுடைய இருப்பு விவரங்களை வாடிக்கையாளர்கள் நேரடியாக பார்க்க முடியும். இதனால தேவையான பிராண்ட் கிடைக்கிறதா என்பதை முன்கூட்டியே கூட தெரிந்து கொள்ள முடியும். வாடிக்கையாளர்கள் இணையதளத்துல உள்ள நுழையும் போது 21 வயசு நிறைவடைந்தவர்கள் என்பதை உறுதிப்படுத்தணும். அதன் பிறகு 5 முதல் 25 கிலோமீட்டர் சுற்றளவுல உள்ள டாஸ்மாக் கடைகளை தேட முடியுமா அந்த இணையதளத்துல. சென்னையில இருக்கக்கூடிய ஒருத்தர் திருநெல்வேலி போன்ற வேறு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடையில கிடைக்கக்கூடிய மதுபானத்தை இணையத்துல முன்பதிவு செஞ்சு பணம் செலுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாஸ்மாக் வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. இந்த புதிய நடைமுறை மூலமாக குறைந்தபட்சம் சில்லறை விலையை மீறி கூடுதல் தொகை வசூலிப்பதை கட்டுப்படுத்த முடியும்னு அதிகாரிங்க தெரிவிக்கிறாங்க. இது எப்படிப்பட்ட ஒரு விஷயமா பாக்குறோம்னா, புதிய குடிகாரர்களை தமிழ்நாட்டில் உருவாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுவதற்கு இருக்கு அப்படின்றத பல குற்றச்சாட்டுகள் இதன் மூலமா வரதை நம்ம பார்க்க முடியுது. இது தவிர்க்கவும் கண்டிப்பாக முடியாது. இதனால இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி அப்படின்னு சொன்னாலும் கூட இதை ஏன் நம்ம ஒரு அனைத்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ரேஷன் கார்டுக்கு வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த ரேஷன் கடைகள்ல இந்த மாதிரியான ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சியை பயன்படுத்த கூடாதுன்ற ஒரு கேள்வியும் இன்னைக்கு எல்லார் மத்தியிலையும் எழுது. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை போட்டிருக்காங்க. மதுபான கடைகள்ல எல்லா மது பாட்டில்கள் வாங்குறவங்களுக்கும் ரசீது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு பரபரப்பான விஷயமா பார்க்கும்போது மிகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கு. இன்னைக்கு ஏன் எவ்வளவோ இன்னைக்கு வளர்ச்சி அடையக்கூடிய பணிகள் இருக்கும்போது இதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்ற ஒரு வேதனையாகவும் இந்த பதிவை பார்க்க முடியுது. தமிழ்நாட்டில் மதுவிலக்கு கொள்கை மாற்றங்கள் மற்றும் டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய உருவாக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா 1937 ராஜகோபாலாச்சாரியார் மதுவிலக்கை அறிமுகம் செஞ்சிருக்காரு. அது 1983 எம்ஜிஆரால் அந்த கழகமாக தொடங்கப்பட்டிருக்கு. பின்னாடி 2003 சில்லறை விற்பனை கடை ஏகபோகம் பெற்றிருக்கிறது அப்படின்ற ஒரு முக்கிய கட்டங்களை இது கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. 1937 சி ராஜகோபாலாச்சாரி ராஜாஜி சென்னை மாகாணத்துல முதல்ல அந்த மது விலக்கை அமல்படுத்தினாரு நம்ம பார்த்தோம். அத 1971 கருணாநிதி தலைமையிலான அரசு மதுவிலக்கை தளர்த்தி கள் மற்றும் சாராய கடைகளை திறக்க அனுமதிச்சிருக்காங்க. பின்னாடி 74 அதை திருப்பவும் நிறுத்தியிருக்காங்க. பின்னாடி திருப்பவும் 81வது வருஷம் எம்ஜி ராமச்சந்திரன் தலைமையிலான அரசு சாராயம் மற்றும் கல் விற்பனையை மீண்டும் கொண்டு வந்திருக்காங்க. 1983 மதுபானங்களுடைய மொத்த விற்பனையை அரசே கையில் எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழ்நாடு வாணிப கழகம் என்ற ஒரு நிறுவனமாக அது மாறி இருக்கு. ஆரம்பத்தில் வெளிநாட்டு மதுபானங்களுடைய மொத்த விற்பனைகளை மட்டுமே இந்த நிறுவனம் தனியார் துறைகிட்ட இருந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருக்காங்க. கல் மற்றும் சாராய விற்பனை அவ்வப்போது தடை செய்யப்படும் போதும் கள்ளசாராய சாவுகள் நிகழ்வதும் தொடர்ந்தன. 2003வது வருஷம் பார்த்தோம்னா இந்த உரிமையை அரசே ஏற்று டாஸ்மாக் நிறுவனம் மூலமாக கடைகளை நேரடியாக நடத்தி இருக்கிறத நம்ம கடந்த கால நடவடிக்கை குறிப்புகள் பார்க்கிறோம். தமிழகத்துல தனியார் வசம் போகக்கூடிய டாஸ்மாக் மதுபான கடைகள் இதனுடைய சாதக பாதகம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பல துறையை சார்ந்த வல்லுநர்கள் பல கருத்துக்களை கூறி வரதை நம்ம பார்க்கலாம்.
அதுல என்ன முக்கியமா அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு 23 வருஷத்துக்கு பின்னாடி டாஸ்மார்க் மதுபான கடைகளை தனியாருக்கு விடப்போகக்கூடிய முக்கிய முடிவை தமிழக அரசாங்கம் எடுக்க இருக்கிறதா நாம கேள்விப்பட்டிருக்கோம். தமிழகம் முழுவதும் தற்போது சுமார் 5000க்கும் மேற்பட்ட டாஸ்மார்க் மதுபான சில்லறை கடைகள் செயல்பட்டு வருவதையும் நம்ம பார்த்திருக்கோம். இந்த கடைகள் அனைத்தையும் தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் என்று சுருக்கமாக அழைக்கக்கூடிய டாஸ்மார்க் நிர்வாகம் நேரடியாக நிர்வகித்துக் கொண்டு வருது. தமிழக அரசோட மிக முக்கியமான வருவாய் ஆதாரங்களில் ஒன்றாக டாஸ்மார்க் இருக்கு. ஏன் தெரியுமா? கடந்த காலத்துல டாஸ்மார்க் மூலமாக அரசாங்கத்துக்கு கிடைத்த வருவாய் எவ்வளவு என்று பார்த்தால் இது நமக்கு தெரிஞ்சிடும். கடந்த 2023-24 ஆகிய 2 நிதியாண்டுல பார்த்தா மொத்த தமிழக அரசாங்கத்துக்கு 45,855 கோடி ரூபாய் வருமானம் கிடைச்சிருக்கு. இதுவே போன நிதியாண்டுல 24-25 நிதியாண்டுல 48,344 கோடியாக உயர்ந்திருக்கு. அதாவது 2,488 கோடி ரூபாய் டாஸ்மார்க் மூலமாக பொதுவாக மது விற்பனை மூலமாக அந்த ஒவ்வொரு உயர்ந்திருக்கு. ஒவ்வொரு மது பாட்டிலுக்கும் ஆயத்தீர்வை வரி என்று சொல்லக்கூடிய எக்ஸசைஸ் டியூட்டி, வாட் வரி மற்றும் இதர வரிகள் மூலமாக அரசுக்கு வருவாய் வந்துகிட்டு இருக்கு. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு 150 ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரு பிராந்தி பாட்டில் விற்கப்படுகிறதுன்னு சொன்னா அதனுடைய அடக்க விலை என்பது 55 ரூபாய். அதாவது மதுபானத்தினுடைய விலை ஆயத்தீர்வு வரை 65 ரூபாய், வாட் வரி 25 ரூபாய், இதர செலவுகள் ஒரு 5 ரூபாய், மொத்தமாக தான் இந்த 150 ரூபாய். இப்படித்தான் அரசாங்கத்துக்கு வருவாயாக கிடைக்குது. ஒரு பாட்டிலுக்கு கொடுத்து வாங்கக்கூடிய அந்த ரூபாய் எல்லாமே அந்த நிறுவனங்களுக்கு போறதில்லை. இப்ப தாவேக அரசு தனியாருக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கிய முடிவை எடுத்திருக்காங்க. தமிழகத்தை எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் டாஸ்மார்க் சில்லறை விற்பனை மதுபான கடைகள் 5000க்கும் மேல இருக்கிறதா தகவல் தெரிவிக்குது. இதுல முதல் கட்டமா ஒரு 2500 டாஸ்மார்க் மதுபான கடைகள் தனியார் மயமாக முடிவெடுக்கப்பட்டிருக்கிறதா தகவல்கள் தெரிவிக்கிறாங்க. மாநகராட்சி, நகராட்சிகள் இருக்கக்கூடிய மதுபான கடைகள் தான் முதல் கட்டமா தனியாருக்கு விடப்படும் அப்படின்ற முடிவையும் எடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. என்ன முடிவுன்னு பார்த்தா, இதை செய்யறது ஒன்றும் பெரிய சுலபம் இல்ல. வழக்கம் போல மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை சட்டத்துல இதற்கு ஒரு திருத்தம் கொண்டு வரணும். அப்படி திருத்தம் கொண்டு நடக்கக்கூடிய பட்ஜெட் கூட்டத்தொடர்லயே அந்த சட்ட திருத்த மசோதாவை தாக்கல் செய்யப்பட்டு அது நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி நிறைவேறினா அரசாங்கம் நேரடியா மதுபான விற்பனையில இருந்து விலகி தனியார் கடைகளை இயக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. மாநகராட்சி, நகராட்சி பகுதிகளில் டாஸ்மார்க் கடைகள்ல தனியார் கிட்ட ஒப்படைக்க இருக்கக்கூடிய முதல் தகவல், இந்த தகவல் என்பது முதல் கட்டம் தான். அதுக்கு அடுத்ததா ஒவ்வொரு கட்டமா படிப்படியா இது விரிவுபடுத்த போறதா தகவல் தெரிவிக்கிறாங்க. அப்ப நடக்கக்கூடிய பட்ஜெட் கூட்டத்தொடர்லயே இதற்கான சட்ட திருத்த மசோதா சட்டப்பேரவையில தாக்கல் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டும் எதிர்பார்க்கப்படுது. ஏன் இந்த மாற்றம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி முன்னோக்கி பார்த்தா 2003 முதல் தமிழக அரசே டாஸ்மார்க் கடைகளை நடத்திக்கிட்டு வந்திருக்கு. அது அப்போது என்ன மாதிரியான விமர்சனம் வந்திருக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, அரசு மீதான விமர்சனம், டாஸ்மார்க் மீதான விமர்சனம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஒவ்வொரு தனிநபர் ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய டாஸ்மார்க்கை, மதுவை அரசே ஊக்குவிப்பதா என்று எப்போதுமே அரசாங்கத்தின் மேல ஒரு விமர்சனம் இருந்துகிட்டு வரதை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது தவிர நிர்வாக சுமை இருக்கு, பணியாளர்களுடைய மேலாண்மை செய்யக்கூடிய அந்த விஷயமும் சிக்கலாகி இருக்கு. ஒட்டு மொத்தத்துல இதனுடைய செயல்திறன் மீதும் பல்வேறு கேள்விகள் இருக்கு. 23 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அதாவது 2003வது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாட்டுல பல்வேறு தனியார் மதுபான கடைகள் செயல்பட்டு வந்திருக்கு. உரிமம் வழங்குவதில் முறைகேடு, குற்றச்சாட்டுகள் நிறைய இருந்திருக்கு. அரசுக்கு இதனால் வருவாய் இழப்பு வந்ததாக மிகப்பெரிய அளவுல புகார்களும் எழுந்திருக்கு. அதற்கு அடுத்துதான் 2003ல அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா சில்லறை மதுபான விற்பனையை முழுமையாக டாஸ்மார்க் வசம், அதாவது அரசு வசம் கொண்டு வந்தது. இப்ப தனியார் மயம் ஆக்கக்கூடிய முடிவு சுமார் 23 வருஷத்துக்கு பின்னாடி வந்திருக்கு. இப்ப என்ன மாறும் அப்படின்னு பார்த்தோம்னா, மதுபான நிறுவனங்கள் கிட்ட இருந்து மதுபான கொள்முதல், அந்த மதுபான பாட்டில்களுக்கு வரி விதிப்பு, அரசினுடைய ஒழுங்குமுறை, இவை எல்லாமே அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்ப என்னென்ன மாறும் என்று நாம் கேட்கும்போது, அதாவது ஏற்கனவே பார்த்தோம்னா அரசாங்கத்துக்கு வருவாய் கிடைக்கிறது இல்லையா,
இல்லையா? அந்த அரசுக்கு முக்கிய வருவாயாக இருப்பது எக்ஸைஸ் டியூட்டி மற்றும் வாட் வரி மற்றும் பிற வரிகள் எல்லாமே அரசாங்கத்தினுடைய வசம் தான் இருக்கும். அப்ப தனியார் வசம் என்ன பலன் என்று பார்க்கும்போது டாஸ்மாக் கடைகள், அங்க இருக்கக்கூடிய மதுபான கடைகள் எப்படி உள்ளது அப்படின்னு பார்க்க வேண்டிய வேலையில அப்ப சேவையினுடைய தரம் மேம்படும். அப்போ மேம்படுவதாக சொல்லப்படுது. பல்வேறு நிறுவனங்கள் உள்ள வருவாங்க. அப்ப ஆரோக்கியமான போட்டி உருவாகும். அரசினுடைய நேரடி வணிக பங்கானது குறையும். தனியாரினுடைய ஆதிக்கம் தான் இதுல முழுமையாக இருக்கும். அதே நேரத்துல தனியார் மயம் ஆக்கும் போது எதிர்மறை தாக்கமும் இருக்கும். என்ன எதிர்மறை தாக்கம் அப்படின்னு பார்த்தா லாப நோக்கம் அதிகரிக்கலாம். ஏன்னா தனியாரை பொறுத்த வரைக்கும் அவங்க லாப நோக்கத்தோட தான் செயல்படுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். இதன் காரணமாக சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். கண்காணிப்பு சவாலாகலாம். தற்போது மதியம் 12 மணியிலிருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் இந்த கடைகள் திறந்திருக்கக்கூடிய நேரமா இருக்கு. இந்த அனுமதி நேரம் தனியார் வசத்துக்கு போனா இதே நேரம் நீட்டிக்கப்படுமா அல்லது முன்கூட்டியே திறக்கப்படுமா அப்படின்ற பல்வேறு கேள்விகள் எழுது. இதன் காரணமாக விற்பனை அதிகரிக்கிறதுன்னு சொன்னா இதன் மூலமாக நுகர்வு பெருகும், சமூக பாதிப்புகளும் அதிகமாகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது பல்வேறு வெளி மாநிலங்களில் என்ன இருக்கிறதுன்னு பார்க்கும்போது புதுச்சேரி, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட மற்ற மாநிலங்கள்ல மதுபான கடைகள் தனியார் கிட்ட நடத்துறாங்க. ஆனா ஒழுங்குமுறை வரி வசூல் மாதிரியான எல்லாமே மாநில அரசு கிட்ட தான் இருக்கு. தமிழகமும் அதே மாதிரியான டிசைனை நோக்கி நகர்கிறதா என்ற கேள்வி கூட எல்லார்கிட்டையும் இன்னைக்கு எழுறத நம்ம பாக்குறோம். இதுவே இன்னைக்கு மது விற்பனை சங்க பிரதிநிதிகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அரசாங்கத்தினுடைய வரி வருவாயை பெருக்கும், மதுபான கடைகள் சுத்தமா இருக்கும், நகைக்கடை மாதிரி இருக்கும், ஆனா டைமிங் கூட்டத்தான் செய்வாங்க, அப்பதான் தனியாருக்கு கட்டுப்படி ஆகும், எல்லா பிராண்டும் இருக்கும், நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சொல்றாங்க. ஆனா பொது சுகாதாரத்துறையினுடைய முன்னாள் இயக்குனர் என்ற அடிப்படையில பல்வேறு விஷயங்களையும் பதிவு பண்ணியிருக்கிறதையும் நாம பார்த்தோம். இன்னைக்கு தனியார் கிட்ட கொடுக்கும் போது இன்னும் லாப நோக்கத்தோட தான் அவங்க செயல்படுவாங்க. மதுவை எங்க வச்சு குடிச்சாலும் தனியார் கிட்ட அரசு விற்கும் போது டாஸ்மாக் கடையில வாங்கி குடிச்சாலும் அது மிக கடுமையான பாதிப்பை தான் ஏற்படுத்தும். அதே மாதிரி சமுதாயத்திற்கும் அவங்க சார்ந்த குடும்பத்துக்கும் எல்லா நிலைகளையும் பாதிப்பை தான் ஏற்படுத்தும். அதனால அரசு விற்கிறதா தனியார் விற்குதா என்ற முதல் கட்ட கேள்வியே முதல்ல தப்பு. மதுவே கூடாது என்பதுதான் வல்லுநர்களுடைய மருத்துவர்களுடைய கருத்தாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அரசு தனியார் மயமாக்கினாக்க பொது சுகாதாரம் சார்ந்து என்னென்ன விஷயங்களை கவனத்துல கொள்ளணும் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கும் போது பொது சுகாதாரத்துறை முன்னாள் இயக்குனர் அவர்கள் சொல்லக்கூடிய பதில் என்னவா இருக்குன்னு பார்த்தா அது ரொம்ப முக்கியமான நடவடிக்கை. ஏற்கனவே பாத்தீங்கன்னா F2 லைசன்ஸ், 3 லைசன்ஸ், இந்த மாதிரி 12 லைசன்ஸ், இந்த மாதிரியான லைசன்ஸ் இங்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க. இங்கெல்லாம் அவங்க பார்ல, மணமகிழ் மன்றங்கள்ல, 5 ஸ்டார் ஹோட்டல்ல இங்கெல்லாம் குடிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு லைசன்ஸ் பெற்ற கடைகள்ல பாரு, மணமகிழ் மன்றம் பார்க்கும்போது அந்த இடத்துல எல்லாம் வாகனங்கள்ல தான் கார்ல வராங்க, வாகனங்கள்ல வராங்க, இந்த மாதிரி தான் மதுவை குடிக்கிறாங்க. அவங்க மதுவை குடிச்ச உடனே ஒரு 5 நிமிஷத்துல இருந்து 10 நிமிஷத்துக்குள்ள அதனுடைய எஃபெக்ட் தெரிய ஆரம்பிக்குமா. அதே போல ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஒரு 3/4 மணி நேரத்துக்குள்ள அவங்களால அந்த வாகனத்தை ஓட்ட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுமா. இன்னைக்கு எந்த கடைகள்ல பார்த்தினாலும் எந்த இடத்துல பார்த்தாலும் வாகனங்கள்ல வராங்க. சில வெளிநாடுகள்ல மது குடிச்ச உடனே ஹோட்டல்ல இருந்து வீட்டுக்கு போறதுக்கு, பார்ல இருந்து வீட்டுக்கு போறதுக்கு அவங்களுக்கு வாகனங்களை ஓட்டுறதுக்கு அனுமதி கிடையாதான். ஆட்டோலயோ நடந்தோ டாக்ஸி பிடிச்சோதான் அவங்க வீட்டுக்கு போகணுமா. இல்லைன்னா டிரைவர் வந்தா மட்டும்தான் அவங்களை வீட்டுக்கு போறதுக்கு அனுமதிப்பாங்களாம். இந்த மாதிரி குறைஞ்சபட்சம் ஒரு கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தா விபத்துகள் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமூக அக்கறையோடு முன்னாள் பொது சுகாதாரத்துறையினுடைய இயக்குனர் அவர்கள் பதிவு பண்ணதை நம்மால பார்க்க முடிஞ்சிச்சு. சரி, இது ஒரு பொருளாதாரம் சார்ந்த முடிவா இல்ல பொது சுகாதாரம் சார்ந்த முடிவா? தமிழக அரசினுடைய இந்த நடவடிக்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கணும் இல்லையா? அது என்ன நோக்கமாக இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்விக்கும் அவர் பதில் சொல்லியிருக்காரு. பொது சுகாதாரம் சார்ந்த முடிவுனா இந்த மதுவை அடியோடு ஒழிக்கணும். 35 வருஷமா மதுவே இல்லாம இருந்திருக்கு.
1972ஆம் ஆண்டே இந்த மதுவிலக்கு வந்து விலக்கிக் கொள்ளப்பட்டது. கிட்டத்தட்ட 55 வருஷமா 2 தலைமுறைகள் அந்த மதுவை வந்து குடிக்கிறாங்க. மதுவை குடிக்கிறவங்களுடைய குழந்தைகளுக்கு ஜீன்ல பாதிப்பு வந்து ஏற்பட்டு கொண்டு இருக்கு. 3வது தலைமுறை 3 தலைமுறை இந்த மதுவை தொடர்ந்து குடிச்சாக்க அதுக்கு பின்னாடி பிறக்கக்கூடிய குழந்தைகள் பிறக்கும் போதே மதுவிற்கு அடிமையாக பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. 55 ஆண்டுல ஆரோக்கியமாக இருந்த ஜீன்ஸ் நம்மளுடைய தமிழர்களுடைய தமிழ்நாட்டு மக்களுடைய ஜீன்ஸ் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை இன்னைக்கு வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கு. அதனால இந்த கேள்வி பொருளாதாரம் சார்ந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, எது சார்ந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, தமிழகம் ஒரு அழிவை நோக்கி, ஒரு மரபணு மாற்றத்தை நோக்கி, ஒரு பேரிடரை நோக்கி இன்னைக்கு வந்து சென்று கொண்டிருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டோம் பொது சுகாதாரத்துறையினுடைய முன்னாள் இயக்குனர் அவர்கள் பதிவு பண்ணியிருக்கிறார். ஏற்கனவே 55 வருஷம் கடந்து போச்சு. இன்னும் 30 வருஷத்துல இன்னைக்கு மதுவை குடிச்சுக்கிட்டு வந்தாங்கன்னா தமிழ் சமுதாயம் அழிஞ்சு போயிடும் அப்படின்ற ஒரு பதிவையும் பகீர் பதிவையும் அவர் வந்து பதிவு செஞ்சிருக்கிறாரு. இன்னைக்கு இன்னொரு கேள்வியும் கேட்கப்படுது. நம்ம மதுவிலக்க பத்தி ரொம்ப நீண்ட நெடிய காலமா அரசியல்ல விவாதிச்சுட்டு தான் நம்ம வந்து வந்துகிட்டு இருக்கோம். ஆனா அதனால வரக்கூடிய எதிர்மறை கருத்துக்களும் இருந்துகிட்டு தானே இருக்கு. மதுவை முற்றிலுமா ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா இல்லைன்னு சொன்னா கள்ளசாராயம் மாதிரியான விளைவுகள் பெருகி அதன் மூலமாக உயிரிழப்புகள் ஏற்படுவது தொடரத்தானே செய்யும் அப்படின்ற ஒரு கேள்வியும் அவர்கிட்ட கேட்கும் போது, கள்ளசாராயம் என்று சொல்லும் போது கருத்து ஏற்புடைய கருத்து, கள்ளசாராயம் ஏற்படுன்ற கருத்தே முதல்ல வந்து ஏற்புடைய கருத்தா கிடையாது. ஏற்கனவே 35 வருஷத்துக்கு முன்னாடி முற்றிலுமாக மதுவிலக்கு இருந்தது. குடிக்க பழகாத ஒரு சமுதாயம் உருவாக்கப்பட்டிருந்தது. தற்போது மணமகிழ் மன்றங்கள் கடந்த சில ஆண்டுகள்ல ஏராளமான மணமகிழ் மன்றங்கள் உருவாக்கத்தினாலதான் இன்னைக்கு வசதியாக இருக்கக்கூடிய கல்லூரிக்கு செல்லக்கூடிய இளைஞர்கள், பள்ளிக்கு செல்லக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் இந்த மணமகிழ் மன்றத்திற்கு சென்று இளம் வயதிலேயே மதுவை வந்து குடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கொடூரமான சூழல் கூட இன்னைக்கு ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்காரு. நாம கொரோனா காலகட்டத்துல பார்த்தோம். கொரோனா காலகட்டத்தில் இந்த டாஸ்மார்க் மதுக்கடைகள் முழுமையாக மூடப்பட்டிருந்துச்சு. அதனால 6 மாசத்துக்கு மேல எந்த பாதிப்புமே மதுவை குடிக்கிறவங்களுக்கு வரல அப்படின்றதையும் நம்ம அனுபவபூர்வமா பார்த்தோம். ஏராளமான மருத்துவ முறைகள் வந்து இன்னைக்கு இருக்கு. அதனால மதுவை குடிக்காம வரக்கூடிய விளைவுகளை, சின்ன சின்ன பாதிப்புகளை மிக எளிதாக மருத்துவர்களால் கட்டுப்படுத்த முடியும். மக்களும் காவல்துறையும் அரசு இயந்திரமும் நினைச்சாங்கன்னா கள்ள சாராயத்தை கட்டுப்படுத்த முடியும் என்பது ஒரு பெரிய விஷயமே இல்லை. தற்போதுள்ள அரசாங்கம் லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும் என்பதில் மிக உறுதியா இருக்கிறாங்க. லஞ்சத்தை ஒழிச்சா இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிப்பது ஒரு மிக எளிதான விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னைக்கு செய்ய முடியாதது அப்படின்றது எதுவுமே கிடையாது. இப்போ மேலை நாடுகள்ல மது என்பது ஒரு சர்வசாதாரணமான பழக்கமா இருக்கு. அங்க இந்த அளவுக்கு ஒரு தீவிர பிரச்சனையா இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கும்போது, மேலை நாடுகள்லயும் பிரச்சனையா தான் இருக்கு. ஆனா அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நாம மேலை நாடுகள்ல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மட்டும்தான் உதாரணத்துக்கு எடுத்துக்கணுமே தவிர, மேலை நாடுகள்ல குடிக்கிறாங்க அதனால நாம இங்கேயும் குடிச்சா என்ன அப்படின்ற கருத்தை நாம ஏத்துக்கொள்ள முடியாது. குடியை எங்க வச்சு குடிச்சாலும், யார் குடிச்சாலும், எந்த நாட்டுல குடிச்சாலும், எந்த விதத்துல குடிச்சாலும், எங்க வச்சு குடிச்சாலும் அது உடல் நலத்திற்கு கேடு, அது நாட்டிற்கு கேடு, இந்த சமுதாயத்திற்கு கேடு என்ற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும். படிப்படியாக மதுக்கடைகளை மூடி மதுவிலக்கை அமுல்படுத்தணும். அது தற்போதுள்ள அரசாங்கத்தால முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா இந்த அரசாங்கத்தால முடியும். வரி வருவாய் எந்தெந்த இனங்கள்ல அதிகமா இருக்கோ அந்தந்த இனங்கள்ல வரி வருவாயை பெருக்குவதற்கு உண்டான வளர்ச்சியை நாம வந்து தீவிரப்படுத்துவதற்கு இந்த அரசாங்கத்தால கண்டிப்பா முடியும். ஏன்னா இந்த அரசாங்கம் ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனே தைரியமாக 717 மதுக்கடைகளை மூடி சாதனை படைத்ததை நாம வந்து பார்த்தோம். இன்னும் இருக்கக்கூடிய மதுக்கடைகளையும் மூடுவதில் கண்டிப்பா இந்த அரசாங்கத்துல முடியும்ன்றதையே நாம வந்து நம்புறோம். அப்போ கட்டுப்படுத்து அப்படின்றது விஷயம் கிடையாது. முற்றிலுமாக நிறுத்துவதே தமிழ்நாட்டிற்கு சிறந்தது. இதற்கு அனைத்து தரப்பு மக்களும் ஆதரவு இந்த அரசாங்கத்துக்கு அப்போ கிடைக்கும் அப்படின்றத நாம நம்புறோம். செய்யுமா தமிழக அரசு என்பதை நாம் பார்ப்போம். நன்றி. நான் உங்கள் தோழர் எஸ் தமிழ்ச்செல்வி.